Hey Checkies, welcome to Purna's Tech Talk. ஸோ தமிழ் இலக்கணம் பார்ட் 4 பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அறிந்தவன் என்பதன் இலக்கண குறிப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்துட்டு வினையால் அணையும் பெயர். இது எதனால் வினையால் அணையும் பெயர் அப்படின்னா, அறிந்து கூட்டல் இந்தவன், அதாவது ஒரு செயலை செய்த நபரை குறிக்கிறது. அறிந்தவன் தவற மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை செய்த நபரை குறிக்கிறதுனால இது வந்துட்டு வினையால் அணையும் பெயர். அடுத்தது, சிரித்து என்பது வினை எச்சம். இது எதனால் வினை எச்சம் அப்படின்னா, ஒரு செயல் முடிந்ததுக்கப்புறம் அடுத்தது ஒரு செயல் வருது. அவன் சிரித்து பேசினான். சிரித்து அப்படிங்கிறதுக்கப்புறம் ஒரு வார்த்தை, அதாவது ஒரு செயல் இணையுது, அதனால இது வினை எச்சம். அடுத்தது, எழுதிய கடிதம் என்பதில் உள்ள எச்சம் பெயரெச்சம். இது எதனால் பெயரெச்சம் அப்படின்னா, எழுதிய கடிதத்தை விவரிக்கிறது, அதாவது பெயரை விவரிக்கிறது. எழுதிய அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்துட்டு விவரிக்கிறது, அதனால் இது வந்துட்டு பெயரெச்சம். அடுத்தது, வாழ்வு என்ற சொல்லின் வகை பண்பு பெயர். இது எதனால் பண்பு பெயர் அப்படின்னா, வாழ்க்கை அப்படின்னா என்ன, ஒரு குவாலிட்டி, அதாவது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மீனிங், அதனால் இது வந்துட்டு பண்பு பெயர். அடுத்தது, நாடு கூட்டல் பற்று. நாடு கூட்டல் பற்று புணர்ச்சி பெறும்போது நாட்டுப்பற்று அப்படின்னு புணர்ச்சி பெறும். நாடு கூட்டல் பற்று நாட்டுப்பற்று. அடுத்தது, மலர்கண் என்பது உருவகம். மலர்கண் என்பது உருவகம். இது எதனால் அப்படின்னா, கண்களை மலருடன் ஒப்பிடாமல் நேரடியாக மலர் என்று சொல்லுகிறது. அதாவது மெட்டாஃபர், கண்களை வந்துட்டு மலர் கூட ஒப்பிடும்போது மலர்கண் அப்படின்னு நேரடியாகவே சொல்லிடுறதுனால இது வந்துட்டு உருவகம், ஜஸ்ட் மெட்டாஃபர். அடுத்தது, அறிவே செல்வம் என்பது பழமொழி. அறிவே செல்வம் அப்படின்னா பழமொழி. அடுத்தது, நடப்பவன் என்பது வினையால் அணையும் பெயர். இது எதனால் அப்படின்னா, செயலை செய்த நபரை குறிக்கிறது. நடப்பவன் விழமாட்டான். நடப்பவன் விழமாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை செய்த நபரை வந்துட்டு குறிக்கிறதுனால இது வந்துட்டு வினையால் அணையும் பெயர். அடுத்தது, சென்றால் என்பது இறந்த காலம். ஆள் அப்படின்னு வந்துச்சுனாலே இறந்த காலம், அதாவது நடந்து முடிந்த செயல். சென்றால் அப்படிங்கிறது வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ், அதனால சென்றால் அப்படிங்கிறது இறந்த காலம். அடுத்தது, விளையாடுதல் என்பது தொழிற்பெயர். இது எதனால் அப்படின்னா, செயலை வந்துட்டு பெயராக மாற்றுது, அதனால் விளையாடுதல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு தொழிற்பெயர். அடுத்தது, எனது என்பதில் உள்ள வேற்றுமை ஆறாம் வேற்றுமை. என்னுடைய, அதாவது பொசிஷன், என்னுடைய அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்துட்டு இதுக்குள்ளே அடக்குது. எனது, என்னுடையது அப்படிங்கிற அந்த பொசிஷன் வர்றதுனால இது வந்துட்டு ஆறாம் வேற்றுமை. அடுத்தது, காலத்தினார் செய்த நன்றி இடம்பெறும் நூல் திருக்குறள். காலத்தினார் செய்த நன்றி அப்படின்னாலே திருக்குறள். அடுத்தது, தேன் போன்ற குரல் என்பது உவமை. போன்ற அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கம்பேரிஷன். தேன் போன்ற குரல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேர் பண்ணி சொல்கிறதுனால இது வந்துட்டு உவமை. அடுத்தது, மகிழ்ச்சி என்பதன் எதிர்ச்சொல் துன்பம். மகிழ்ச்சி அப்படின்னா ஹாப்பியாக இருக்கிறது. ஸோ அதோட எதிர்ச்சொல் அப்படின்னா அதோட ஆப்போசிட். ஸோ மகிழ்ச்சிக்கு ஆப்போசிட் சேட், துன்பம். அடுத்தது, வீரம் என்பதன் இணைச்சொல் தைரியம். இணைச்சொல் அப்படின்னா சேம் மீனிங் தரது. வீரம்னாலும் தைரியம்னாலும் ஒன்று தான். வீரம் என்பதன் இணைச்சொல் தைரியம். அடுத்தது, மதுரை காஞ்சி எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னா பத்துப்பாட்டு. மதுரை காஞ்சி பத்துப்பாட்டு வகையை சேர்ந்தது. சங்க இலக்கியம் பத்துப்பாட்டு தொகுப்பில் வந்துட்டு மதுரை காஞ்சி வந்துட்டு இடம்பெற்றிருக்குது. அடுத்தது, ஊர் கூட்டல் ஆட்சி ஊராட்சி. ஊர் கூட்டல் ஆட்சி ஊராட்சி. அடுத்தது, வாழிய என்பது வியங்கோள். வாழிய அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வாழ்த்தும் வகை. வாழிய தமிழ், வாழிய வாழியவே அப்படிங்கிறது வாழ்த்து சொல்கிற மாதிரி, அதனால் இது வந்துட்டு வியங்கோள். அடுத்தது, கற்றோர் என்பதன் இலக்கண குறிப்பு வினையால் அணையும் பெயர். இது எதனால் வினையால் அணையும் பெயர் அப்படின்னா, கற்ற நபர்கள். கற்றோர் அப்படிங்கிறது வந்துட்டு பலவினையை குறிக்கும். கற்றோர், கற்ற நபர்கள், பல பேர், அவர்களை குறிக்கிறதுனால, கற்ற நபர்களை குறிக்கிறதுனால இது வந்துட்டு வினையால் அணையும் பெயர். அடுத்தது, அகநானூறு பாடல்கள் எண்ணிக்கை 400.
அகநானூறு 400 பாடல்களை கொண்ட சங்க இலக்கியம். அடுத்தது நிற்கின்றான் என்பது நிகழ்காலம். நின்று கொண்டிருக்கிறான், நிற்கின்றான், அதாவது இப்போ நடக்கிற செயலெல்லாம் வந்துட்டு நிகழ்காலம் விச் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துட்டு வரும். அடுத்தது நேரம் என்ற சொல்லின் வகை காலப்பெயர், அதாவது டைமை குறிக்கிறது எல்லாமே வந்துட்டு காலப்பெயரில் வரும். அடுத்தது பாரதிதாசன் பெற்ற சிறப்பு பெயர் புரட்சி கவிஞர். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பாரதிதாசன் அப்படின்னாலே புரட்சி கவிஞர். அடுத்தது பட்டினப்பாலை எந்த நூல் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா 10 பாட்டு. அடுத்தது தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். ஸோ இங்கே முக்கியமானது ஆன்சர்ஸ் மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட்ஸும் தான். நீங்கள் ஒரு கான்செப்ட் கிளியர் ஆகிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி வர எந்த கொஷின்ஸ்க்கும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கான்செப்ட் கிளியராக வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஈவினிங் 7 on Friday. ஸோ டோன்ட் மிஸ் இட். கீப் லேர்னிங் அண்ட் கீப் க்ரோயிங்.